பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் வாசிக்க கேட்ட இறை வார்த்தைகளில் பெரும்பாலான பகுதிகள் ஆண்டவன் இயேசுவினுடைய பேரன்பை பற்றிய செய்தியை நமக்கு சொல்லுகின்றது. அதிலும் குறிப்பாக இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் தன்னுடைய பல்லவியினூடாக நமக்கு சொல்லுகின்ற செய்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆம், இதுதான் இன்றைய நாள் வாசகங்களினுடைய மைய கருத்தாக அமைந்திருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இன்றைய முதலாவது வாசகத்தை பொறுத்த வரையில் யோபுவினுடைய நூலில் இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோபு எப்படிப்பட்டவர் என்பது நாம் ஒவ்வொருவரும் அறிந்ததே. யோபுவினுடைய நூலை நாங்கள் வாசித்திருப்போமேயானால், யோபுவுக்கும் அலகைக்கும் ஆண்டவனுக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் என்று கூட கூறலாம். அந்த அளவிற்கு ஆண்டவர் யோபுவை அன்பு செய்தார். யோபுவும் ஆண்டவர் மீது அளவில்லாத பற்று வைத்தார். அலகை யோபுவை பொறுத்த வரையில் மாறி மாறி துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆண்டவரோடு அலகை சவால் செய்தது, பேரம் பேசியது. இவ்வாறாக அலகை யோபுவுக்கு எதிராக பலவாறு துன்பங்களை கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் யோபு எத்தகைய துன்பங்கள் தனக்கு நேர்ந்தாலும் இந்த துன்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆகவே நான் எந்த விதத்திலும் கவலை கொள்ள தேவையில்லை என்று யோபு தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். எந்த அளவிற்கு ஆண்டவர் யோபுவை அன்பு செய்தார் என்பதற்கு யோபுவுக்குரிய அந்த மனநிலை, தொடர்ச்சியாக வருகின்ற அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொள்ளுகின்ற அந்த வல்லமை சக்தியை கடவுள் அவருக்கு கொடுத்தார். ஆதலால் தான் யோபு என்ன சொல்லுகின்றார்? எனக்கு எத்தகைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்தாலும் நான் அவற்றையெல்லாம் ஒரு பொருட்டாக கருதுவது கிடையாது. காரணம், கடவுள் என்னை பாதுகாப்பார். அந்த அளவிற்கு யோபு கடவுளின் மீது என்ன வைத்திருந்தார்? நம்பிக்கை வைத்திருந்தார். அதுதான் உண்மை. ஆனால் யோபுவுக்கும் இன்றைய முதல் நற்செய்தி வாசகத்திலே வருகின்ற சீடர்களுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்ன? இயேசுவோடு கூடவே வாழ்ந்தவர்கள், இயேசுவினால் அழைக்கப்பட்டவர்கள். ஆனால் இந்த சீடர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு இயேசுவோடு பயணித்தார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் இயேசுவை நம்பவில்லை. அந்த நம்பிக்கையற்ற தன்மையைத்தான் இன்றைய நற்செய்தியிலும் நாங்கள் பார்க்கின்றோம். பயணிக்கிறார்கள், ஆபத்து வருகிறது, ஆனால் இயேசு நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். சீடர்கள் பயப்படுகிறார்கள். எதற்காக? தங்களுடைய உயிர் போய்விடுமோ என்று. ஆனால் யோபு
தன்னுடைய உயிருக்கு எத்தனையோ விதமான சோதனைகள் வந்த பொழுதிலும் அவர் தளரவில்லை, தயங்கவில்லை. ஆனால் இங்கு சீடர்கள் தயங்கினார்கள். ஆதலால் தான் இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? நான் உங்களோடு எப்பொழுதுமே இருக்கின்றேன். அந்த உணர்வு ஏன் உங்களுக்கு வரவில்லை? இயேசு காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்திய பிற்பாடு கூடியிருந்தவர்கள், அக்கம் பக்கத்திலே வந்து கொண்டிருந்த மற்ற படகுகளிலே வந்தவர்கள், இவர் யாராக இருக்கும்? இவருக்கு காற்றும் கடலும் அடிபணிகின்றனவே. ஆமுரை இயேசுவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, அன்று சீடர்கள், இன்று நானும் நீங்களும் திருமுழுக்கு பெற்றோம். நிச்சயமாக திருச்சபைக்குள்ளே ஒரு அங்கமாக்கப்பட்டோம். ஆண்டவனின் பிள்ளைகள் என்கின்ற நாமத்தை பெற்றுக்கொண்டோம். ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? கேட்டு பாருங்கள், கேட்டு பார்ப்போமே. நானும் சரி, நீங்களும் சரி, ஆண்டவரில் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறோம்? உண்மையாகவே ஆண்டவரது பேரன்பை நாங்கள் எங்களது வாழ்க்கையில் உணர்ந்திருக்கின்றோமா? எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ வடிவங்கள், எத்தனையோ விதங்களில் ஆண்டவன் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் உங்களை அன்பு செய்கின்றேன். எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரை நாம் எப்படி எங்களது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? கேட்டு பார்ப்போம். அன்றைய சீடர்கள் ஆண்டவரில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்ததைப் போல நாமும் ஆண்டவரில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இதற்கு சற்று விலகிச் சென்று யோபு எவ்வாறு கடவுளில் நம்பிக்கை கொண்டாரோ அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும், எத்தகைய கஷ்டங்கள் வந்தாலும், எத்தகைய வேதனைகள் வந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஆண்டவரது பேரன்பு எப்பொழுதும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி கொண்டு செல்லுகிறது என்பதை எமது வாழ்வில் நாங்கள் உணர்ந்து செயல்பட ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். ஆமென்.